ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஜோ கிச்சனில் 200வது வீடியோ. இதுக்கு ஒரு நல்ல ரெசிபியாக கொடுக்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். பட்டர் கார்லிக் மஷ்ரூம் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் பேனில் போட்டு நல்லா உருகுனதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி இதில் சேர்த்திட்டு லைட்டாக வதக்கிக்கோங்க. ரொம்ப வெங்காயம் போடணும்னு தேவையில்லை. ரொம்ப லைட்டாக வதக்குனா போதும். அதுக்கப்புறமேலு மஷ்ரூமை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை வந்து தண்ணி இல்லாமல் நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறம் இப்படி வெங்காயத்தோடு ஆட் பண்ணணும். இப்போ அந்த ஃப்ளாட்டாக இருக்க பகுதி, அதாவது காம்பு இல்லாமல் அந்த மேல் பக்கம் வந்து இப்போ ரோஸ்ட் ஆகிற மாதிரி நம்ம திருப்பி விட்டுக்கணும். திருப்பி விட்டுட்டு ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே வந்து லோ ஃப்ளேம்லேயே குக் ஆனதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், நல்லா வந்து ரோஸ்ட் ஆயிருச்சு. நல்லா அந்த கலர் வந்து ஒரு கோல்டன் ப்ரௌனில் ஆயிடுச்சு. அந்த அந்த டைமில் வந்து திருப்பி விட்டுக்கலாம். மறுபடியும் அடுத்த சைடுக்கு திருப்பி விட்டுட்டு இப்போ மூடி வச்சுருங்க. மூடி வச்சுட்டு ஒரு 1.5 நிமிஷம் விட்டோன்னா நல்லா கொஞ்சம் தண்ணி விட்டு இந்த மாதிரி ஆயிரும். இந்த டைமில் வந்து நம்ம கார்லிக்கை ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்லிக்கு அதை போட்டுட்டு கொஞ்சம் வந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர், லைட்டாக வந்து சால்ட்டு. இன்னும் சால்டட் பட்டராக இருந்ததுன்னா சால்ட் வந்து ரொம்ப கம்மியாகவே போட்டுக்கோங்க. அன்சால்ட்டடாக இருந்துச்சுன்னா சால்ட் வந்து தேவையான அளவுக்கு போடுங்க. பொதுவாக மஷ்ரூம்க்கு ரொம்ப சால்ட்டு தேவையில்லை. இப்போ இதை நல்லா பெரட்டி விட்டதுக்கு அப்புறமேலு 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆப்பிள் சைடர் வினிகர் வந்து கொஞ்சம் சேர்த்திக்கலாம். வினிகர் சப்போஸ் இல்லை அப்படின்னு சொன்னால் கொஞ்சமாக வந்து லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதையும் நல்லா பெரட்டி விட்டுட்டு கொஞ்சம் கொத்தமல்லி தழை போட்டுட்டு, ரொம்ப போட வேண்டாம், கொஞ்சமாக போட்டால் போதும். இந்த பார்ஸ்லி லீவ்ஸ் ஒரு ஃப்ளேவருக்காக நான் போட்டிருக்கேன். அது ஆப்ஷனல் தான், அது இல்லைன்னா தேவையில்லை. இப்போ இதை நல்லா போட்டுட்டு பெரட்டி விட்டுறணும். இதில் பட்டர் அண்டு கார்லிக்கோட ஃப்ளேவர் தான் வந்து வரணும். அதுவும் வந்து ஒன்று டாமினேட் பண்ணி அதிகமாக தெரியக்கூடாது. இங்கே பாருங்கள், நல்லா ஷைனிங்காக வந்துருச்சு. இப்போ இது அப்படியேவும் சாப்பிட்லாம். அப்படி இல்லைன்னா இதுக்கு வந்து ஒரு 30 கிராம் செடார் சீஸ் மேலே போட்டுட்டு அது அப்படியே உருகிற மாதிரி கொஞ்சம் ஹீட் பண்ணிவிட்டு அப்படி வச்சும் சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். மீண்டும் ஒரு புதிய ரெசிபியோடு உங்களை சீக்கிரம் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.